என் பிள்ளையே, இப்பொழுது உனக்கான வெற்றி வாக்கோடு உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். நீ விரும்பியவரின் பெண் முடிவுக்காக இங்கு காத்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதில் இருக்கின்ற அழுகையும் வருத்தங்களும் இப்பொழுது காணாமல் போவதற்கான ஒரு நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எந்த நிலையிலும் என் அப்பன் கரம் பற்றியதை விடப்போவதே இல்லை என்று என்னை நம்பிக்கை ஊட்டும் வகையில்தான் நீ என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றாய். அனுதினமும் எத்தனையோ சோகங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் உன்னையே சரணாகதி அடைந்து விட்டேன் வேலவனே என்று என்னை நம்பிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, நீ விரும்பியவரின் முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த முடிவானது இப்பொழுது உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றது. எந்த தீர்க்கத்திற்காக நீ காத்து கொண்டு இருந்தாயோ அந்த முடிவை பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். எவ்வளவோ சோகத்தோடு இருந்த உனக்கு இனி வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற அழுகையெல்லாம் இனி காணாமல் தான் போகப் போகிறது. உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன் வெற்றியின் பயணத்தை தொடங்கி வைத்து உன் வாழ்க்கையை முழுமையாக்க நான் வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் இங்கு சிந்திக்கவே வேண்டாம். உன் மனம் கலக்கமடையும் போதெல்லாம் இந்த முருகனை மட்டுமே நினைவில் கொள். முருகா முருகா என்று மனமுருகி சொல்லும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தருவதற்காக இந்த முருகனை நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் கனவுகள் தகர்ந்து விட்டதோ என்று நினைத்து கொள்ளாதே. உன் கனவை மெய்யாக்குவதற்கும் உன் கனவை நிஜமாக்குவதற்கும் இந்த முருகன் வேலவன் உன்னை தேடி வந்து இருக்கும் போது இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நீ அர்த்தத்தை காணத்தான் போகிறாய். ஏற்றத்தை காணப்போகும் என் பிள்ளையே, உன் பொறுமையை நான் சோதித்து முடிந்து விட்டது. இனி உன் பொறுமைக்கான பலன் கிடைத்து விட்டது. எப்படி தெரியுமா? காத்திருந்த கடைசி செங்கல்தானே கோபுரத்தின் உச்சத்தை அடைய முடியும், கலசத்தில் ஏற முடியும். அதுபோலத்தான் என் பிள்ளைகள் அனுதினமும் கவலைப்படும் போதெல்லாம் பொறுமை பொறுமை என்று உன் தோளை தட்டி கொடுத்து கொண்டே இருந்தேன். இப்பொழுது பொறுமையின் உச்சத்திற்கு அழைத்து சென்று விட்டேன். இனி வாழவே வழியில்லையோ என்று நினைக்கின்ற பட்சத்தில் உன்னை வெற்றியின் தருணத்தை அழைத்துச் செல்வதற்காக உன் முருகன் உன் கரத்தை பற்றி விட்டேன். இதனால் வரையிலும் நீதான் என் கரத்தை பற்றி இருந்தாய். முருகனே, நீயே என்னை போ என்று சொன்னாலும் நான் உன்னை விடவே போவதில்லை என்று சொன்னான். இப்பொழுது நான் உன் கரத்தை பற்றி விட்டேன். ஏன் தெரியுமா? எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் இந்த அப்பனை தவிர போவதற்கு இடமில்லாமல் மீண்டும் மீண்டும் என்னை தேடியே வந்து விட்டாய் என் பிள்ளை. அதனால் இனி உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் அள்ளி கொடுக்க போவதையும் இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன் வெற்றிக்கான தருணத்தையும் உன் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த முருகனே உன்னை தேடி வந்து இருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. நடக்க இருக்கும் விஷயத்தை நல்லதாக்க முயற்சி செய்யும் போது நீ எதற்காக தங்க பிள்ளையே உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? ஒவ்வொரு நிலையிலும் இந்த அப்பன் குடிக்கொண்டு இருக்கும் போது உன் கண்ணீர் துளிகளையெல்லாம் மாற்றி உனக்கு வேண்டிய பொக்கிஷமாகத்தான் தருவதற்கு வந்திருக்கின்றேன் இந்த வேலவன். சற்றும் உன் மனதை தளரச் செய்து விடாதே. உன் மனதிற்குள் இருக்கின்ற வழியை புரிந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையின் நல்லதொரு பயணத்தை ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முருகனே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் பயணம் எதை நோக்கி இருந்து கொண்டிருந்ததோ அந்த பயணத்தில் நல்லதொரு முடிவை தருவதற்காக இந்த முருகனானவனை நீ தேடி வந்து இருக்கும் போது நீ எதற்காக தங்கமே உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்ட போதிலும் அதை நான் உனக்கு தராமல் இருப்பேனா? நடப்பது எது வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன் கவலைகளுக்கு சற்றேனும் இடம் கொடுத்து விடாதே. உன் மனம் தளரச் செய்து கொண்டு இருந்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் எதிரிகள் தானே இங்கு ஜெயித்து விட்டார்கள் என்று அர்த்தம். அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் உன் வெற்றி வாகி சூடும் தருணத்தை நீ கையில் எடுத்துக்கொள். நீ யார் ஒருவரின் முடிவுக்காக இங்கு காத்து கொண்டு இருந்தாயும் அந்த முடிவை கைப்பெறும் தருணத்தில் எட்டி இருக்கின்றாய். அதுதான் நிதர்சனமான உண்மை. உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் தருணத்தை இந்த முருகனே உன்னை தேடி வந்து இருக்கும் போது உன் மனதில் இருப்பதையெல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிலையாக குடிக்கொண்டு
கொண்டு இரு என்றுதான் சொல்கிறேன். உன் சந்தோஷத்தின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பனே உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் உன்மனம் வருந்தாதே, எதை நினைத்தும் உன்மனம் கலங்காதே. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ என் மீது அடியெடுத்து வைக்கும் போதெல்லாம் எதற்காக காத்து கொண்டு இருந்தாயோ அந்த காத்திருப்புக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கான பலனை தருவதற்கு இந்த அப்பனே உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ எதற்காக பிள்ளையே உன்மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நடக்க இருக்கும் நல்லதை நான் உனதாக்க வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு மனம் வருந்தவே வேண்டாம். நீ கவலைப்பட்ட தருணத்திற்கெல்லாம் இப்பொழுது விடையாக நானே உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ எதை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய்? வருவது வரட்டும், எல்லாவற்றையும் என்னை என் முருகன் பார்த்து கொள்வான். அவன் இருக்கும்போது நான் வெற்றியை மட்டும்தான் இங்கு நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றேன். சேருகின்ற இடத்தை நோக்கி மட்டும்தான் சென்று கொண்டு இருக்கின்றேன். இடையில் இருக்கும் தடைகளை பற்றி கவலைப்படுவதில்லை. தடைகளையெல்லாம் வேலை கொண்டு இங்கு தூக்கிவிட, வேலை கொண்டு தகர்த்திவிடத்தான் என் வேலவன் இருந்து கொண்டு இருக்கின்றானே. அப்படி இருக்கும்போது எதற்காக தங்க பிள்ளையே உன் மனதிற்குள் எதையோ நினைக்கின்றாய்? உன் வேதனைகளும் சோதனைகளும் நான் புரியாமல் இல்லை. உன் மனதிற்குள் இருக்கும் வருத்தத்தை எல்லாம் இங்கு முறியடித்து விட்டு உனக்கு நல்லதொரு பயணத்தை தீர்வாக்க வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் உன் மனம் வருந்தாதே. சற்றேனும் உன் மன நிம்மதியின்றி தவிக்கும் போதெல்லாம் இந்த அப்பனை ஒரு முறை மட்டும் உன் மனதிற்குள் நிலைநிறுத்திக்கொள். உனக்கு வருகின்ற விஷயத்தை எல்லாம் தாங்கி பிடிக்கும் தூணாக நான் கையில் எடுத்துக்கொண்டு உனக்கான நன்மையை மட்டும் உனக்கு பரிசளிக்க வந்து கொண்டு இருக்கின்றேன். எந்த நிலையிலும் என்னை நீ காப்பாற்ற வருவாயே முருகா, வா வா என்று அழைக்கும் போதெல்லாம் நான் உன்னிடம் வந்து சேராமல் இருப்பேனா? உனக்கான நல்லதொரு விஷயத்தை, வெற்றியின் பயணத்தை தொடங்கி வைப்பதற்காக இந்த முருகனே உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையெல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. இனி எதை நோக்கி உன் பயணம் இருந்து கொண்டு இருந்ததோ அந்த வெற்றியின் பயணத்தில் உனக்கு நல்லதொரு முடிவை தருவதற்கு, அந்த பெண்ணின் மூலம் தீர்வை சொல்வதற்கு இந்த முருகனே உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நம்பிக்கைக்குரியவனாக நீ என்னை தேர்ந்தெடுக்கும் போது இந்த குருவரத்தின் பலனை நீ வாங்காமல் சென்று விடுவாயா? உன் சந்தோஷத்தின் பலனை தருவதற்கு இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ நிச்சயமாக வெற்றி பெறுவது இங்கு உறுதியாகிவிட்டது. என் தங்க பிள்ளையே, உனக்கான நல்லதை, உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த அப்பனே உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றேன். இது நடந்தால் என் வாழ்க்கை சந்தோஷமாகும், அது நடந்தால் என் வாழ்க்கை சந்தோஷமாகும் என்று நீ ஒரு நீண்ட பட்டியலை தயார் செய்து இந்த முருகனிடம் ஒப்படைத்து விட்டாய். அதன் பிறகும் நான் உனக்கானதை தராமல் இருப்பேனா? சற்றும் உன் மனம் தளர்ந்து விடாதே. உனக்கு வேண்டியதை தருவதற்கு இந்த முருகனே உன்னை நோக்கி வந்து இருக்கும்போது நடக்க இருக்கும் நல்லதை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து கொண்டு இரு. உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த முருகன் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது வேறு எதை பற்றியும் உன்மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே, உன்மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. உன்மனம் கலங்கிய விஷயத்திற்கு நல்லதொரு தீர்வை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளையே, உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் இந்த முருகனானவன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். எத்தனையோ சோகங்களை நீ என்னில் தாங்கி விட்டாய் அப்பனே. இதையும் கடந்து போவதற்கான தைரியத்தை தாய் என்று சொல்லும் போது இதோ நீ விரும்பிய முடிவை, நீ விரும்பிய வெற்றி செய்தி பெறுவதற்குத்தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நடக்கப் போகும் நல்லதற்கு நானே துணை கொண்டு வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் உன்மன மருந்திக் கொள்ளாதே. எல்லாவற்றிலும் இந்த அப்பன் உறுதுணையாக இருந்து உன்னை வெற்றியின் படிக்கட்டுகளுக்கு இங்கு ஏற ஆரம்பித்து கொண்டு இருக்கும்போது நல்லதொரு தருணத்தை தருவதற்காகத்தான் இந்த அப்பனே உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். உன் மனதிற்குள் இருக்கின்ற பயத்தை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை மட்டுமே எடுத்துக்கொள். யார் ஒருவர் உனக்காக வரப்போகிறார்கள் என்று உண்மையை சொல்வதற்காக இந்த முருகனே உன்னை தேடி வந்து இருக்கும்போது உனக்கான வெற்றியின் பதிலை நான் உனக்காக தர வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்காதே. சந்தோஷ தருணத்தில் காத்திருக்கும் என் தங்க பிள்ளையே,
உன் வாழ்க்கையின் நல்லதொரு முடிவை தருவதற்காக இந்த முருகனே உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். வருவது வரட்டும், எது வந்தாலும் என் அப்பன் பார்த்து கொள்வான். அவன் இருக்கும்போது என் தீமைகளும் என்னை சுற்றி இருக்கும் சுமைகளும் தாங்கி பிடிக்க இருக்கும்போது நான் இதற்காக மன வருந்த வேண்டும் என்று நினைத்துக்கொள். நிச்சயம் வெற்றி உனதாக இருக்கும்போது நான் உன்னோடு தான் இருப்பேன். யாம் இருக்க பயமே.